أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه أجمعين. ما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். சாந்தி சமாதானம் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் உற்றார் உறவினர்கள், சஹாபா தோழர்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், குறிப்பாக நாம் அத்தனை பேர்கள் மீதும் என்றும் நிலவட்டுமாக. அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, இன்றைய ஹுத்பா பேருரையின் தலைப்பு உதுஹியா கொடுப்பதின் சட்டங்களும் விதிகளும். உதுஹியா என்கிற அறுப்பு பிராணி, அதை குர்பானி என்றும் சொல்வார்கள். குர்பானி என்று சொன்னால் சமீபப்படுத்துதல், அல்லாஹ்வின் நெருக்கத்தை உருவாக்குதல். கரீப் என்பதில் இருந்து குர்பானி. குர்பானி அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கமாக்கி தன்னை அர்ப்பணித்து கொள்ளுதல், தன்னையே குர்பானி கொடுத்தல். உதுஹியா என்பதும் தத்ஹியா, அர்ப்பணிப்பு என்கிற அர்த்தத்தை உள்ளடக்கிய வார்த்தைகள். இந்த உதுஹியா அல்லது குர்பானி கொடுக்கிறோம் என்று சொன்னால், சையீதனா இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சுன்னாவை அங்கு ஹயாத்தாக்குகிற ஒரு நெறியாக இருக்கிறது. நாம் கொடுக்கிற குர்பானி, நாம் அறுத்து பலியிடுகிற அந்த இறைச்சிகளோ இரத்தங்களோ இறைவனை அடையாது. மாறாக அல்லாஹ் நம்மிடத்திலிருந்து தக்வாவை எதிர்பார்க்கிறான். நம்ம மார்க்கத்தில் எதெல்லாம் இபாதத் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அவைகளில் இறையச்சத்தை எதிர்பார்ப்பது என்பதுதான் அடிப்படையாக, நோக்கமாக இருக்கிறது. ஒருவர் இத்துணை பிராணி குர்பானி கொடுத்தார் என்பதல்ல அல்லாஹ்விடத்தில் போய் சேருவது. மாறாக அவருடைய தக்வா எப்படி இருந்தது என்பதைத்தான். அதை அல்லாஹ் சொல்லுகிற பொழுது, லை யனாலல்லாஹ லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாக்கின் யனாலுஹு அத்தக்வா மின்கும் என்று ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். அதனுடைய இரத்தங்களோ இறைச்சிகளோ அல்லாஹ்வை அடையவே அடையாது. லன் என்கிற வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கிறான். வருங்கால வினை சொல்லில் லன் என்கிற அரபி பதம் அங்கு பயன்படுத்தப்பட்டால், அரபு இலக்கணத்தில் ஒரு காலமும் என்கிற அர்த்தம். எந்த சூழ்நிலையிலும் அறவே என்கிற அர்த்தத்தை கொடுக்கும். அந்த அடிப்படையில் அல்லாஹ்வை அறவே அடைய முடியாது. அதனுடைய இரத்தங்களோ அதனுடைய இறைச்சிகளோ அடையாது. மாறாக
அதை கொடுப்பதின் மூலமாக யனாலுஹு அத்தக்வா மின்கும், உங்களிலிருந்து அல்லாஹ் தக்வாவை எதிர்பார்க்கிறார். அப்போ தக்வாவோடு கொடுக்க வேண்டும் என்பதை நாம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி உதுஹியா கொடுப்பதால் அல்லது குர்பானி கொடுப்பதால் அதனுடைய தத்துவங்கள் என்ன என்ன தத்துவத்தை இஸ்லாம் நாடுகிறது? வெறுமன அறுத்து இரத்தத்தை ஓட்டி இறைச்சிகளை பங்கீடு செய்தல் என்பதுதான் அதனுடைய தத்துவமா? அதனுடைய தத்துவங்கள் ஏராளம் இருக்கிறது. ஒன்று, அல்லாஹ்வின் நெருக்கத்தை ஏற்படுத்த, தகர்ருபு இலல்லாஹ், அல்லாஹ்வின் நெருக்கத்தை ஏற்படுத்துதல். அல்லாஹ் கட்டளையிட்டு விட்டான், அறுத்து பலியிட வேண்டும். ஏன் எதற்கென்று கேட்காமல் அதை நாம் செய்வது? இது ஒரு வகையில் அல்லாஹ்வுக்கு முழுக்க முழுக்க கட்டுப்படுதல். அதன் மூலமாக இறைவனின் நெருக்கத்தை அடைதல். இது ஒரு ஹிக்மா, இது ஒரு தத்துவம். இரண்டாவது தத்துவம் உபூதியத்தை நிரூபித்தல். நான் அல்லாஹ்வின் அடிமைதான். அடிமையாக இருக்கிற பொழுது எதை சொன்னாலும் நாம் தட்டாமல் அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலைக்குத்தான் அடிமைத்தனம். எனவே நான் இறைவனுடைய அடிமை என்பதை நிரூபிக்கிற ஒரு அமலாக, இபாதத்தாக அந்த குர்பானி உதுஹியா இருக்கிறது. அப்படி இருக்க வேண்டும். இது இரண்டாவது தத்துவம். மூன்றாவது, இந்த உதுஹியாவின் மூலமாக என்ன ஹிக்மத், என்ன தத்துவம் இருக்கிறது என்று சொன்னால், அது ஷிஆரு ரப்பானியா என்று சொல்வார். இறை சார்ந்த அடையாளம். அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்கிறான், வல் புத்ன ஜஅல்நாஹா லகும் மின் ஷஆயிரில்லாஹ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், வல் புத்ன், கொழுத்த ஒட்டகங், அதை வஜஅல்நாஹா லகும், உங்களுக்கு நாம் ஆக்கியிருக்கோம். எதற்கு தெரியுமா? மின் ஷஆயிரில்லாஹ், அல்லாஹ்வுடைய அடையாள சின்னமாக ஆக்கியிருக்கிறோம். நீங்க கொடுக்கிற குர்பானி பிராணிகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய ஷிஆர், அடையாள சின்னங்கள். ரப்பானியா, ரப்புடைய, ரப்பை சார்ந்த அடையாள சின்னங்கள். ஏதோ சாதாரணமா ஒரு பிராணியை எடுத்து நாம் அறுத்துட்டோம் என்ற அர்த்தம் அல்ல. அவைகள் எல்லாம் மிஷாயிரில்லாஹ், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், அல்லாஹ்வுடைய அடையாள சின்னம். எனவே அப்படிப்பட்ட ஒரு உணர்வு, அப்படிப்பட்ட சிந்தனை வர வேண்டும். நாலாவதாக, குர்பானி கொடுப்பதால் ஏழைகள், எளியவர்கள், தேவை உள்ளவர்கள் ஒரு ரொம்ப மகிழ்ச்சியான முறையில, செழிப்பான முறையில இறைச்சி சாப்பிடுகிற ஒரு நிலையை உருவாக்குதல். அது தர்மங்களிலே சிறந்த தர்மம், உணவு தர்மம். இத்ஆம், அதை இஸ்லாம் பல இடங்களில் வலியுறுத்தி சொல்கிறது. ஒரு மனிதன் சொர்க்கம் போகிறதுக்கு காரணம் இத்ஆமு தஆம். இன்னல் அப்ரார் யஷ்ரபூன், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனது திருமறையில சொல்கிறான். அப்ரார்கள் யாரு தெரியுமா? அப்ரார்கள் அல்லாஹ், நல்லவர்கள் யாரு தெரியுமா? அவர்கள் உணவளிப்பார்கள். அவர்கள்லாம் நிறைய பண்புகள்ல பிரதான பண்பு உணவளிப்பார். எனவே இத்ஆமுல் ஃபுக்ரா வல் முஹ்தாஜீன், நம்ம உதுஹியா கொடுப்பதால் மகிழ்ச்சியான முறையில, சந்தோஷமான முறையில, செழிப்பான முறையில இறைச்சி சாப்பிடுகிற ஒரு நிலையை அந்த ஏழைகளுக்கு கிடைக்கிறது. இதுவும் இஸ்லாம் நமக்கு சொல்லுகிற உதுஹியாவின் தத்துவம். ஐந்தாவது உதுஹியாவின் தத்துவம், நம்முடைய குடும்பத்தினர்கள் பிறருக்கு நாம் உண்ண கொடுத்து இறைச்சியை கொடுப்பதன் மூலமாக நாமும் அந்த இறைச்சியை சாப்பிடுவது மூலமாக சந்தோஷம், பிறருக்கு கொடுப்பதில் ஒரு மகிழ்ச்சி. இஸ்லாம் அதை ஒரு இபாதத்தா சொல்லுது. நம்ம கொடுக்கிறது அவர் சாப்பிடுவதை பார்த்து மகிழ்ச்சி அடைதல். அதனாலதான் இத்ஆமு தஆம், நாம சாப்பிடுற உணவை கொடுத்தல் என்னெல்லாம் இஸ்லாம் சொல்றது, அதுக்குத்தான் காரணம். எனவே இந்த அடிப்படையில நாம் கொடுக்கிற உணவை அவர் வாங்கி செல்கிறார், அவர் நல்ல செழிப்பான முறையில உண்பார் என்கிற மகிழ்ச்சியும் நமக்கு அந்த இத்ஆமு தஆமுல்ல அந்த இறைச்சியை கொடுப்பதால் நமக்கு ஏற்படுகிறது. அதே மாதிரி ஆறாவதாக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தல். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கு வசதி வாய்ப்பை தந்திருக்கிறான்,
நான் சாப்பிட்டு கொண்டே இருக்கிறது மட்டுமல்ல, பிறருக்கு கொடுக்கிற வாய்ப்பை தந்திருக்கிறார். சுக்ரன் இல்லா நிஅமத்தில்லா, அல்லாஹுடைய அருள் கொடைக்கு நன்றி சொல்லுதல். இப்படிப்பட்ட தத்துவங்கள் இப்படி நிறைய சொல்லிட்டே போகலாம். இப்படி 6 வகையான தத்துவங்கள் உதுஹியா கொடுப்பதால் இருக்கிறது. இந்த சிந்தனையோடு உதுஹியா கொடுக்கும். உதுஹியா ஏதோ கூட்டு குர்பானியில சேர்ந்தோம், அது பாட்டுக்கு நடக்குது, நம்ம வேலை முடிஞ்சிச்சு, பணத்தை கொடுத்தோம் என்பதல்ல. இந்த தத்துவங்களோடு அந்த இபாதத்தை ரசித்து செய்வோமே, அந்த இபாதத்தை அப்படியான ஒரு லெzzத்தோடு செய்வோமே, அதான் இபாதத்தினுடைய லெzzத்தை புரிந்து கொள்ளுதல், உதுஹியாவினுடைய சுவையை அறிந்து கொள்ளுதல். இப்படி நமக்கு உலமாக்கள் அதற்கு விளக்கம் கொடுத்திருக்கிறார். சரி, இப்படியான அந்த உதுஹியா என்கிற இபாதத் அது சுன்னத்தா வாஜிபா? அறிஞர்கள்ட்ட கருத்து வேறுபாடு. சரியான கருத்தின்படி சுன்னத்து முஅக்கதா, வலியுறுத்தப்பட்ட சுன்னத், அதான் சரியானதாக இருக்க முடியும். அதே மாதிரி உதுஹியா யாரு கொடுப்பது அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். யாருக்கு கொடுப்பது? கடன் இருக்குது, கொடுக்கலாமா? நிறைய பேர்கிட்ட கேள்வி அதுதான். நான் கடன் பட்டிருக்கேன், கொடுக்கலாமா? எனக்கு என்ன தகுதி உதுஹியா கொடுக்க வேண்டும்? ஜக்காத்துனா நமக்கு தெரியும், ஆனா உதுஹியாவை பொறுத்தல எப்படி? உதுஹியாவை பொறுத்த வரையில ஐயாமு தஷ்ரீக்குடைய நாள் வரைக்கும் நாம் கஷ்டமில்லாம சாப்பிடுற அளவுக்கு உணவு போக உதுஹியா கொடுக்கிற அளவுக்குண்டான தொகை மிச்சமாக இருக்குமானால் உதுஹியா கொடுக்க வேண்டும். இதான் உலமாக்கள் நமக்கு விளக்கம் கொடுக்கிறார். ஐயாமு தஷ்ரீக்குடைய நாள் வரைக்கும், ஏன்னா ஐயாமு தஷ்ரீக்குடைய நாள் அக்கல் ஷுருபுன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சாப்பிடுவதும் குடிப்பதும் என்கிற நாள் அது. அந்த ஐயாமு தஷ்ரீக் என்று சொல்லுகிற 13வது நாள் வரைக்கும் நம்ம பிரச்சனை இல்லாம சாப்பிடுற அளவுக்கு தொகை, அதுக்கு மேல் மிச்சமாக உதுஹியா கொடுக்கிற அளவுக்கு தொகை இருக்குமானால் உதுஹியா கொடுக்கிற அந்த சுன்னத்து மக்கதா அனைவர்கள் மீதும் உண்டாகிவிடும். இந்த சுன்னத்து மக்கதாவுக்கு தான் அடிப்படை. ரப்பிக்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், தொழுது விட்டு நீர் அறுத்து பலியிடுவீராக. இது கடமை அல்ல, சுன்னத்து முஅக்கதா என்று இந்த வசனத்தை வைத்து நமக்கு சட்டம் எடுக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வலம் யுதஹி ஃபலா யக்ரபன்ன மன் கான லஹு ஸஅ, யாருக்கு வசதி இருந்தும் உதுஹியா கொடுக்கவில்லையோ நம்முடைய திடலுக்கு அவர் தொலை வரவே வேண்டாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்ப ஒருவருக்கு அந்த சஅத், அந்த வசதி இருக்குமானால் உதுஹியா கொடுத்துடணும். அதுல கஞ்சத்தனம் பண்ணிட்டா நீ தொழுகே வர வேணாம் என்கிற அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கிறார்கள். ஹசன் என்கிற தரத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ உதுஹியா கொடுப்பதற்கு கடன் தடையாகுமா என்றால் எப்படியான கடன் என்பதை பார்க்க வேண்டும். நாம் சாப்பிடுவதற்கு கடன் வாங்கியிருந்தா, மளிகை சாமான் வாங்குறோம், கடைக்கு பாக்கி இருக்கிறது, அல்லது வாங்கின பாலுக்கு பாக்கி கொடுக்க வேண்டி இருக்கிறது, அல்லது இன்னபல அவசியமான பொருள்களுக்கு நாம் கடன் கொடுக்க வேண்டி இருக்கிறது என்றால் அப்படிப்பட்டவருக்கு உதுஹியா கொடுப்பது சுன்னத்து இல்லை. கொடுக்காம இருக்கிறதா சுன்னத்துன்னு வந்துடும். முதல்ல கடனை கொடு. அது அல்லாத கடன்களை பொறுத்த வரையில அது எல்லோருக்கும் இருக்கும். கடன்கிறது எவ்வளவு பெரிய பணக்காரராக இருந்தால் அவருக்கும் கடன் இருக்கும், பெரிய வியாபாரியா இருப்பார் அவரும் கடன் இருக்கும். எனவே அந்த கடன்களை பொறுத்தவரையில மேல் மிச்சமான கடன். நான் வீடு கட்டினா எனக்கு கடன் இருக்கிறது, அதனால நான் கொடுக்காமல் இருக்கிறேன்னா இல்லை, அது மேல் மிச்சமான கடன். அல்லது நான் ஒருவருக்கு வியாபார ரீதியாக கடன் கொடுக்க வேண்டியிருக்கிறது, அதெல்லாம் மேல் மிச்சமான கடன். அத்தியாவசியமான கடனாக இருந்தால்தான், அதுவும் குறிப்பாக நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டதை போன்று உணவு நீங்கள் சாப்பிடுவதற்கு அதுல ஏதாவது வாங்கினதில் கடன் இருக்குமானால் அந்த கடனுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, உதுஹியா கொடுக்க வேண்டாம். அது அல்லாத கடனை பொறுத்தவரை எல்லோருக்கும் கடன் இருக்கிறது, எல்லோருக்கும் கொடுக்கல் வாங்கல் இருக்கிறது. எனவே அப்படியான கடன், ஆடம்பரமானது, பெரிய வீடு கட்டுறதுக்கு கடனை வாங்கியிருக்கிறார், கேட்டா எனக்கு உதுஹியா கடமை இல்லை, நான் தான் கடன் பட்டிருக்கிறேன் என்று சொன்னால் அது இல்லை, அப்படி வராது, அந்த கடன் வேற. எனவே இப்படி கடன் என்பதை இந்த அளவுக்கு புரிந்து கொள்ளுங்கள். எனவே இந்த அடிப்படையில் பார்க்கிற பொழுது சராசரியாக சுன்னத்து முஅக்கதா அனைவர்களுக்கும் ஏற்பட்டுவிடும். அதுவும்
கூட எல்லோருக்கும் அல்ல, குடும்பத்தில் யார் செலவினங்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறாரோ அவர் மீது கடமை, அவர் செலவழிப்பார். அவர் கொடுத்து விட்டால் அவர் யாருக்கெல்லாம் செலவினம் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறாரோ அத்துணை பேரும் கொடுத்ததாக கருதப்படுவார். உதாரணமாக, ஒருவர் அவருடைய மனைவிக்கு, அவருடைய திருமணமாகாத பிள்ளைகளுக்கு, அவருடைய பெற்றோர்களுக்கு செலவினம் கொடுப்பது ஒரு ஆணுக்கு கடமை. தன்னுடைய பெற்றோருக்கும், தன்னுடைய மனைவி, திருமணமாகாத தனது பிள்ளைகள், இதெல்லாம் நான் செலவினங்கள் கொடுப்பதற்கு கடமை. எனது சகோதரிகள் திருமணமாகாம என்னுடைய பொறுப்பில் இருந்தால் அவர்களுக்கும் கடமை. ஆக இப்படிப்பட்ட அத்துணை பேர்களுக்கும் நான் ஒரு ஆள் உதஹியா கொடுத்து விட்டால் அத்துணை பேர்களுக்கும் கடமை நீங்கி விட்டது, சுன்னத்து மக்கா கிடைத்து விட்டது. எனவே ஒரு குடும்பத்துக்கு, ஒரு உஸ்ராவுக்கு ஒருவர் உதஹியா கொடுத்தால் போதுமானது. அது எத்தனை பேர் இருந்தாலும் சரி. ஆனா ஷரத், ஒரே செலவினம் என்னுடைய பொறுப்பில் அவர்கள் இருக்க வேண்டும், அவ்வளவுதான். என்னுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் ஆயிற்று என்றால் திருமணமானவர்கள் அவர்கள் தங்களுக்கு தனியாக கொடுத்துக் கொள்வார். எனவே இப்படி உதுஹியாவுடைய சட்டத்தை இந்த அளவுக்கு புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அதே மாதிரி உதுஹியா கொடுக்கக்கூடிய அந்த நேரம் பெருநாள் தொழுகை முடிந்தவுடன் அதிலிருந்து உதுஹியா கொடுப்பது ஆரம்பமாகிறது. ஐயாமு தஷ்ரீக் என்கிற பிறை 13 மாலை வரைக்கும் உதுஹியா கொடுக்கலாம். அதில் சிறந்த நேரம் எதென்றால் பெருநாள் அன்று தொழுகை முடித்துவிட்டு உதுஹியா கொடுத்து அந்த இறைச்சியை அன்று பெருநாளுடைய உணவாக சாப்பிடுவது சுன்னா முஅக்கதா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சாப்பிட்டு இருக்கிறார், தொழுதுட்டு வந்து தான் சாப்பிட்டு இருக்கிறார். அதுவும் உதுஹியா கொடுத்து அந்த இறைச்சியை சாப்பிட்டு இருக்கிறார், அது சுன்னா. எனவே அதையும் கவனத்தில், அந்த சுன்னத்தை முடிந்த அளவுக்கு நாம் கடைபிடிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதே மாதிரி கொடுக்கிற அந்த பிராணி அது எப்படியான நிலையில, அதற்கும் நமக்கு வர்ணனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு கட்டளையிட்டார்கள். எப்படியானது என்றால், கொம்புள்ள செம்பரி ஆடு, அதுக்கு கொம்பு இருக்கணும். சொல்றாங்க, அது கால் பகுதியில் கருமை இருப்பதை, வயிற்று பகுதியில் கருமை இருக்க வேண்டும், கண் பகுதியில் கருமை இருக்க வேண்டும். அந்த பிராணி எப்படி இருக்குன்னா கண் பகுதியில கருப்பா இருக்கணும், கால் பகுதியில கருப்பா இருக்கணும், வயிற்று பகுதியில கருப்பா இருக்கணும். இப்படியானதாக இருந்தால் அதுவும் சுன்னா. அது மாதிரி இருக்கும்போது வெள்ளை வெளியேறு இருக்கிற ஆட்டுல இப்படியான கருமை இருந்தா பாக்குறதுக்கு அழகா இருக்கணும். நம்ம கொடுக்கிற பிராணி ரசிக்கிற மாதிரி இருக்க வேண்டும். ருசி மட்டுமல்ல, ரசனையும் இருக்க வேண்டும். பாருங்க எப்படி ரசித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிராணியை வர்ணிக்கிறாங்க. அது நல்ல கொழுத்து போயிருக்கணும், நல்ல கொழுகுழுன்னு இருக்கணும். அப்படியானதை கொடுக்க வேண்டும். அந்த கொழுகொழுப்பை நாம் கொடுத்து கொழுகொழுக்க வைக்கிறது அதோட சுன்னத். அல்லது கொழுகொழுப்பாக வாங்குதல், நாம் கொடுத்து என்றால் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கிவிட்டு நல்ல தீனி போட்டு அதை கொழுக்க வைத்து அது மேல நமக்கு ஒரு ஈர்ப்பு, நமக்கு ஒரு பாசம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தனது மகன் மீது பாசம் வைத்திருந்தாலும் அல்லாஹுவின் கட்டளை என்று வருகிற பொழுது அறுத்து பலியிட அவர்கள் தயங்கவில்லை. அதே மாதிரி இந்த மிருகத்தின் மீது நமக்கு பாசம் வந்து, நம்ம வீட்டுல வளர்க்க ஆரம்பிச்சு விட்டாலே அது மேல நமக்கு பாசம் வந்துடும். அந்த வாடையை நுகர்ந்தே நம்மளை பார்த்து அது கிடைக்க ஆரம்பித்து விடும். மிருகங்களுக்கு அப்படியான ஒரு உணர்வை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். எனவே அது நம்ம மேல நேசிக்கும், நாம் அதை நேசிக்கிற இப்படியான நல்ல உணவு போட்டு கொழுக்க வைத்து விட வேண்டும். அது பார்ப்பதற்கு நல்ல அழகான தோற்றமுடையதாகவும் இருக்க வேண்டும். அது கால் பகுதியில் கருமை, கண் பகுதியில் கருமை, வயிற்று பகுதியில் படுக்கிற பகுதி, வயிற்று பகுதியில் கருமை. இப்படிப்பட்ட கொம்புள்ள நல்ல கொழுத்த அந்த மிருகத்தை நீங்கள் பலியிட்டு உதுஹியா கொடுங்க. நமக்கே அதுல ஒரு சின்ன வருத்தம் இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்லிட்டு அதனால அறுக்கிறோம், அவ்வளவுதான். அதை அறுத்த அதையே நான் சாப்பிட வேண்டும், சுன்னா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லி இருக்கிறார். இதெல்லாம் இந்த சுன்னத்துகளையும் முடிந்த அளவுக்கு கடைபிடிப்போம். அதே மாதிரி எப்படியானது கூடாது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஒரு உதுஹியா பிராணி குருடா இருக்குது, குருடு தெளிவாக தெரிஞ்சாது, அதுக்கு போய் ரொம்ப ஆய்வுலாம் பண்ணிட்டு இருக்க தேவையில்லை.
குருடு மாதிரி தெரியுதுலாம் பிரச்சனையே இல்லை, மாதிரி இல்லை. ரசூலுல்லாஹ் இப்படியே சொன்னாங்க, அல் அவுரா அல் பையுனு அவுருஹா என்று சொன்னார். குருடு என்பது தெளிவாக தெரிய வேண்டும் அப்படின்னு சொல்லி இருக்கிறான். அது குருடாக இருக்குமோ அப்படிலாம் நீங்க கற்பனையே பண்ண வேண்டாம். தெளிவா தெரிஞ்சிச்சுன்னா அப்படிப்பட்ட அந்த மிருகத்தை கொடுக்காதீங்க. நோய் அது தெளிவா தெரிஞ்சிச்சுன்னா கொடுக்காதீங்க. நோய் இருக்கான்னு டாக்டரை வச்சு அதை நம்ம ஊர்ஜிதப்படுத்த வேண்டும் என்பது கிடையாது, தெளிவா தெரிஞ்சாதான். அதே மாதிரி நொண்டி உள்ளது தெளிவாக தெரிந்தால் அதை கொடுக்க வேண்டாம். உணவு சாப்பிடாமல் மிகவும் மெலிந்து போய் நலிந்து போய் இருக்கிற இப்படிப்பட்டதை கொடுக்க வேண்டாம். 4 விஷயத்தை கொடுக்க வேணாம்னாங்க. ஒன்று, குருடா இருக்குது தெளிவா தெரியுது, கொடுக்காதீங்க. நோய் தெளிவா தெரியுது, கொடுக்காதீங்க. நொண்டி தெளிவாக இருக்கிறது, கொடுக்க வேண்டாம். நல்ல மெலிந்து நலிந்து எலும்புந்தோளுமாக இருக்கிறது, கொடுக்க கூடாது. இந்த 4 வகையான தன்மை உடைய மிருகங்களை கொடுக்க வேண்டாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இறைச்சியில் குறை உள்ளதை கொடுக்காதீர்கள். காது அறுக்கப்பட்டிருந்தால், அடையாளத்துக்காக காதில் ஓட்ட போட்டிருந்தால் அதை கொடுக்காதீங்க. அந்த காது அறுக்கப்பட்டிருந்தால் அறுக்கப்பட்ட 2ஐயும் ஒட்டி பார்க்கிற பொழுது சதை அதில் குறை இல்லாமல் இருந்தால், இடைவெளி இல்லாம ஒட்டி பார்க்கிற பொழுது இடைவெளி இல்லாம இருந்தால் அதை கொடுக்கலாம். ஒட்டி பார்க்கிற பொழுது அங்கு சதை துண்டு குறைகிறது என்றால் கொடுப்பது கூடாது. எனவே இப்படியான ஒரு நிலையை நம்ம பார்த்து கொள்ள வேண்டும். அதனுடைய வயசை குறிப்பிடுறாங்க. எப்படியான வயசு? ஒட்டகமா இருந்தா 5 வயது, மாடா இருந்தா 2 வயசு, ஆடு செம்பரி ஆடு அல்லது வெள்ளாடாக இருந்தால் 1 வயது முதல் 2 வயது. அறிஞர்கள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு, 1 வயசு இருந்தாலும் கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. 1 வயசு ஆட்டுக்கு இருந்தால், வெள்ளாட்டுக்கோ அல்லது செம்பரி ஆடாக இருந்தால் கொடுத்து கொள்ளலாம். காய் அடிக்கப்பட்டவை கொடுக்கலாம். காய் அடிக்கப்பட்டிருக்கா தாராளமா கொடுக்க. இன்னும் சொல்ல போனா காய் அடிக்கப்பட்ட நல்ல கொழுத்து போயிருக்கும், கொடுக்கலாம். பெண் ஆடு கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. சினை உள்ள ஆடாக இருந்தால் கொடுக்கலாம். உள்ள அறுக்கிற பொழுது குட்டியும் உள்ள செத்து இருந்தாலும் அதை அறுக்க தேவையில்லை, அதையும் சாப்பிட்டு கொள்ளலாம். அதே மாதிரி பால்குடி மறக்காத குட்டிகள் இருக்கிற தாயை அறுத்து விடக்கூடாது. அதை ரசூலுல்லாஹ் கண்டிச்சிருக்கிறார். பால்குடி மறக்காத குட்டிகள் இருக்கிற தாயாட்டை அறுத்து விடாதீர்கள். அப்ப இது தடுக்கப்பட்டிருக்கிறது. அறுக்கிற பொழுது கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம் நம்ம உதஹியாங்கிறது சாதாரணமானதல்ல, இவ்வளவு நிபந்தனைகள் இருக்கிறது. அறுக்கிற பொழுது கவனிக்க வேண்டிய விஷயங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா பார்த்து சொன்னாங்க, ஹலும்மி அல் முதியா, கத்தியை எடுங்க அப்படின்னாங்க. இஷ்ஹதீஹா பி ஹஜர், அதை நல்ல கல்லில் வைத்து தீட்டுங்கள். உலமாக்கள் சொல்றாங்க நல்ல கூர்மையான கத்தியாக இருக்க வேண்டும். அறுக்கிறதுக்கு கத்தியை கூர்மையா வைத்துக் கொள்ள வேண்டும், அந்த அளவுக்கு சரி பார்த்து கொள்ள வேண்டும். அறுக்கிற பொழுது 4-5 அறுக்கிறோம் என்றால் ஒரு பிராணி அறுக்கிற பொழுது இன்னொரு பிராணிக்கு பார்க்காத அளவுக்கு அறுத்து கொள்ள வேண்டும். அதுக்கு ஒரு திரை, ஒரு அடப்பு இருப்பது நல்லதாக இருக்க வேண்டும். அறுக்கிற பொழுது பிஸ்மில்லா அல்லாஹு அக்பர் என்று சொல்லி அறுத்து கொள்வது, இதெல்லாம் நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குகளாக இருக்கிறது. அறுத்த பிறகு அதனுடைய இறைச்சியை பங்கீடு, ஏழைகளுக்கு கண்டிப்பாக ஏழைகளுக்கு பங்கு இருக்க வேண்டும். நமக்குள்ளேயே சுத்தி சுத்தி நாம அறுத்து அவருக்கு கொடுக்குறோம், அவங்க அறுத்தவனே நமக்கு தர்றாங்க என்று நமக்குள்ளேயே சுற்றி சுற்றி இருக்காம அது ஏழைகளுக்கு கண்டிப்பாக அதில் ஒரு பெரும் பகுதி செல்வதை பார்த்து கொள்ள வேண்டும். அடுப்பதற்கு முன்னால் ஏழைகள் எங்க இருக்கிறாங்கன்னு தேடி பிடிப்பது கடமை. நம்மளை தேடி வரட்டும் என்று இருக்காதீங்க. ஏழைகளுக்கு நாம் கொடுக்க வேண்டுமானால் ஏழைகள் எங்கு வசிக்கிறார்கள் அல்லது எந்த பகுதியில் இருக்கிறார்கள். பொதுவாக ஒவ்வொரு பணக்காரர்களுக்கும் ஏழைகளை பற்றியான அறிமுகம் இருக்க வேண்டும். பெரும்பகுதி பணக்காரர்களுக்கு பணக்காரர்களை மட்டும்தான் தெரிகிறது, ஏழையை தெரிகிறது இல்லை. ஆனா நம்முடைய மார்க்கம் தனிப்பட்ட முறையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழைகளோடு நெருக்கமா இருப்பாங்க. எனவே வசதி உள்ளவர்களுக்கு கடமை ஏழைகளை நாம் அடையாளப்படுத்தி தெரிந்து வைத்துக் கொள்வது. எதற்கு தெரியுமா? நம்மளை அடிமைப்படுத்த, அவர்களை அடிமைப்படுத்துவதற்கு ஏழைகளை தெரிந்து வைப்பதல்ல, நம்மகிட்ட இருக்கிற பொருளாதாரத்தை அவர்களுக்கு கஷ்டப்படுகிற பொழுது கொடுப்பதற்கு. குறிப்பாக உதுஹியா போன்ற இந்த சந்தர்ப்பங்கள்ல ஏழைகளுக்கு ஒரு பெரும் பகுதி செல்ல வேண்டும். அப்படியான நமக்கு ஏழைகள் அறிமுகமாகணுமே, தெரியலையே. இன்னைக்கு உணவு மிஞ்சி போச்சுன்னா யாருக்கிட்ட கொடுக்கறதுன்னு தெரியல, ஏன்னா நமக்கு ஏழையே தெரியல. நம்ம கண்ணெட்டும் தூரம் வரைக்கும் இன்னைக்கு அல்லாஹ் பரக்கத்தாக்கி வச்சிருக்கா, சந்தோஷம். ஆனாலும் கூட அவர்களிலும் ஏழைகள் இருப்பார்கள், தேடி
அவர்களை கண்டுபிடிப்பது கடமை. அப்போ நாம உதஹியா கொடுத்த அந்த இறைச்சியை ஏழைகளில் அதிகமான பங்கு ஏழைகளுக்கு கிடைக்கிற மாதிரி பக்கத்து வீட்டு அண்டை வீட்டாருக்கு கொடுத்து கொள்ளலாம். நம்ம வீட்டில் வேலைக்கு வருகிற வேலைக்காரிகள் காபிராக இருந்தால் அவர்களுக்கு கொடுத்து கொள்ளலாம், விசுவாசமா இருக்கக்கூடிய காபிராக்களுக்கு. அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. அதே மாதிரி நம்ம சாப்பிட்டு கொள்ளுதல், சேமித்து வைத்துக் கொள்ளுதல், அதை காய போட்டு அதை உப்பு கண்டம் போட்டு வைத்துக் கொள்ளுதல், இதெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி இருக்கிறாங்க, வழிகாட்டி இருக்கிறாங்க. எனவே இவைகளை நாம் செய்து கொள்வது, இவைகளெல்லாம் இந்த உதஹியா இறைச்சியை நாம் கடைபிடிக்க வேண்டிய அம்சங்களாக இருக்கிறது. எனவே இந்த சட்டங்களை நாம் தெரிந்து உதஹியா கொடுக்கிற பொழுது உண்மையிலே அல்லாஹ்விடத்தில் அதற்கு மதிப்பும் கண்ணியமும் இருக்கிறது. அப்படிப்பட்ட நல்ல கூட்டத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் அனைவர்களும் சேர்த்தல்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பான சகோதரர்களே, உதஹியா கொடுக்கக்கூடியவர்கள் கடைபிடிக்க வேண்டிய இன்னொரு அம்சம், யார் உதஹியா கொடுக்கிறாரோ அவர் பிறை ஒன்றிலிருந்து, துல்ஹஜ் பிறை ஒன்றிலிருந்து உதஹியா கொடுக்கிற வரைக்கும் ரோமங்களை எடுப்பதோ கத்தரிப்பதோ அல்லது முழுமையாக எடுத்துக்கொள்வதோ நகத்தை வெட்டுவதோ கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். துல்ஹஜ் பிறை பிறந்தவுடன் உதஹியா கொடுக்க நாடியவர்கள் ரோமத்திலிருந்து எதையும் எடுக்கக்கூடாது, நகம் கத்தரிக்க கூடாது என்று சொன்ன செய்தியை முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய கிரந்தத்தில் பதிவு செஞ்சிருக்கிறார். இது யாரு எடுக்கணும்னா அந்த தலைவர் மட்டும்தான். வீட்டில் யாரு கொடுக்கறாங்க அவர் மட்டும்தான். அவருடைய மனைவியோ பிள்ளைகளோ எல்லாத்துக்கும் சேர்த்து தான் அவர் கொடுக்கிறார். அவர்கள்லாம் இதை கடைபிடிக்க தேவையில்லை. அந்த பொருளாதாரம் செலவழிக்கிறவர் மட்டும்தான் இதை கடைபிடிக்க வேண்டும். அதே மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களுடைய நகம் ஏதாவது இடையூறாக இருக்கிறது, நகம் பிஞ்சிருச்சு, அப்படியே தொங்கிட்டு நிக்குது, இந்த மாதிரி இருந்தா என்ன செய்து கொள்ளலாம்? பிச்சு போட்டுட்டு பேசாம இருக்கலாம். அதுல ஒண்ணு பரிகாரமெல்லாம் தேவையில்லை, அல்லாஹ் கிட்ட தௌபா செஞ்சுக்கிட்டா போதும். அதே மாதிரி உங்களுக்கு ரோமத்தால் ஏதாவது பிரச்சனை, முடி கொஞ்சம் கூடுதலா இருக்கிறதுனால ஏதாவது பிரச்சனை இருக்கிறது என்றால் முடியை எடுப்பதில் குற்றம் அல்ல. ஏனென்றால் நமக்கு இடையூறு கொடுக்கிறது என்றால் அதற்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்க சொல்லி இருக்கிறது. எனவே இப்படி ஒரு நிலையில்தான் இந்த முடியை, ரோமத்தை எடுப்பது கூடாது, நகங்களை வெட்டுவது கூடாது. அதே போன்று தடுக்கப்பட்ட அம்சங்கள் எதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது? கடன் வாங்கி உதஹியா கொடுப்பது, அது அப்படி தேவையில்லை. இப்ப நம்மகிட்ட பணம் இல்லை, உதஹியா பிராணி வந்திருக்குது, நமக்கு ஆசையா இருக்குது, ரூபாய் இல்லை, அதை வாங்கி கடனாக வாங்கி 3 மாசம் கழிச்சு தர்றோம் கொடுங்க அப்படின்னு வாங்கி நம்ம கொடுக்கறது, இது தேவையில்லை, கொடுக்க தேவையில்லை, இது அவசியமானதும் இல்லை. அதே சமயம் நமக்கு வசதி வாய்ப்பு இருக்கிறது, பணம் வர்றதுக்கு ஒரு 3 மாசம் ஆகும், பரக்கத்தா இருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ், ஆனா இப்பொழுது கையில புழக்கத்துக்கு பணம் இல்லை. ஒரு 3 மாசம் ஆயிட்டுனா நமக்கு நிறைய பணம் வர வேண்டி இருக்கிறது. அந்த மாதிரி ஒரு நிலை இருந்தால் அது கடன் வாங்கிக்கிறதுல பிரச்சனை இல்லை. நமக்கு எந்தவித உத்தரவாதமும் நம்முடைய கண்ணுக்கு தெரியல, அல்லாஹ் பரக்கத் செய்வாங்கிற நீயத்து வேற, அதை வைத்துக்கொண்டு அந்த நீயத்தை தவக்குலை வைத்துக்கொண்டு வாங்கக்கூடாது. அதான் இதுல பிடிக்க வேண்டிய தவக்குல் என்பது அவசியம். அல்லாஹ் இன்னைக்கு இல்லை நாளைக்கு பரக்கத்து தருவான் அப்படிங்கிற மாதிரி கடனை வாங்கிடக்கூடாது. நமக்கு உறுதியாக தெரியுது வரும் என்று, அப்படி இருக்குமானால் கடன் வாங்குறதுல தப்பு இல்லை. ஆனா நமக்கு ஆசையா இருக்குது, ஆனா பணம் இல்லை, அல்லாஹ் தருவாங்கிற ஒரு நம்பிக்கையில கடன் வாங்குறதுல அப்படி வாங்கி கொடுக்க வேண்டும் என்று அவசியமானது இல்லை. அதே மாதிரி அந்த பிராணியை அறுக்கும் போது தண்ணி கொடுப்பாங்க, அதுவும் இல்லை, அப்படி ஒண்ணு மார்க்கத்தில் சொல்லப்படவில்லை. அதே மாதிரி பால் கொடுத்து கொண்டிருக்கிற தாய், அது முதல்ல சொல்லி இருக்கிறோம், அதையும் நம்ம அறுத்து பலியிட்டக்கூடாது, அதுவும் தடுக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி உதஹியா கொடுக்கிற இடத்தில் உதஹியா கொடுக்கிறவர்
போய் நிற்க வேண்டும், ஆஜராக வேண்டும் என்று சொல்லக்கூடியது ஃபிக்கு கிதாபுகள்ல பார்க்கிறோம். அதற்கு எந்த ஆதாரமும் இல்லை, அதனால அவசியம் இல்லை. பணம் கொடுக்குறோம், ஒருத்தர் அதுக்காக நின்று பொறுப்பா நின்று அறுக்கிறாங்க, பொது இடங்கள்ல செய்யறாங்கன்னா நம்ம போய் நிக்கணுங்கிறது அவசியம் இல்லை. கிபிலா முன்னோக்கி வச்சுதான் அறுக்கணும்னு சொல்றாங்க, அதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. இன்னி உஜ்ஜிகத்து உஜ்ஜிகள் இல்லதி ஃபதர சமாவாத்தி ஒல்லார் அஹ்ரிஹி அப்படி சொல்லிட்டு அறுக்கணுங்கிறாங்க, அதுக்கும் எந்த ஆதாரமும் இல்லை. அப்ப இவைகளெல்லாம் செய்ய தேவையில்லாதது. இதெல்லாம் நமக்கு மார்க்கம் காட்டாத ஒரு வழிமுறை, பிற்காலத்தில் வந்தவர்கள் காட்டியது. அதே மாதிரி அறுக்கிறவருக்கு அறுப்பு கூலியாக தோலையோ இறைச்சியையோ அல்லது அதில் உள்ள உதிரி பாகங்களையோ கொடுத்து இதை கூலியா வச்சுக்க அப்படின்னு சொன்னால் கூடாது. கூலி தனியாக கொடுக்க வேண்டும். அந்த உதுஹியா பிராணிகளிலிருந்து வரக்கூடிய அனைத்துமே சதகா, தர்மமா தான் கொடுக்கணும். அதுல எதையுமே விற்று விடக்கூடாது. நம்ம ஒருவருக்கு தர்மமாக கொடுத்து அதை அவர் விற்கிறார் என்றால் அதில் போய் தலையிடக்கூடாது. நம்ம கூட சமீபத்துல அப்படியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். போன ஆண்டு, அதற்கு முந்தைய ஆண்டுகள் சில பேர் எல்லா இடத்துலையும் அப்படியே இறைச்சியை வாங்கிட்டு அதை எல்லாருமே உப்பு கண்டம் போட்டுலாம் வைக்க முடியாது, அதுக்கு உண்டான வசதி வாய்ப்பும் இல்லை. இன்றைய காலத்துல உப்பு கண்டம் போட்டு சாப்பிட்டா பிபி எல்லாம் ஏறி போயிடும். அப்ப அவருக்கு தேவையான இறைச்சி போக மிச்சம் நிறைய இருக்குது, என்ன பண்றாருன்னா விலைக்கு விற்கிறார். இது குற்றமா? இல்ல, அது அவருக்கு நம்ம கொடுத்துட்டோம். அப்படி யாராவது உதுகியா கறியை நிறைய வாங்கிட்டு போய் அவர்கள் தனிப்பட்ட முறையில விற்றால் அதில் எந்த தலையீடும் நம்ம செய்யக்கூடாது, அது அவருக்குள்ள உரிமை. உதுகியா இறைச்சி விற்க கூடாது என்பது யாருக்கு என்றால், நான் கொடுக்கிறேன் என்றால் நானே கொடுத்துட்டு அதுல சில பாகங்களை விற்பது, இதுதான் கூடாது. நான் ஒருவருக்கு தர்மமாக கொடுத்து விட்டேன், அவர் விற்கிறார், அவருக்கு எல்லாரும் அங்க கொண்டு போய் கொடுக்கறாங்க, அவருக்கு தேவை 1 கிலோ 2 கிலோ போதும், கொஞ்சம் பேர் தான் உறுப்பினர்கள் குறைவாக இருக்கிறாங்க, மிச்சம் அவர் 5 கிலோக்கு மேல இருக்கிறது, என்ன செய்வது? அவர் கஷ்டப்படுறவர் தான், கிலோ இவ்வளவுன்னு வித்து போடுறாரு, அவருடைய விருப்பம், அதில் தலையிட தேவையில்லை. உதுகியா கரியவை விற்கிறார் என்று உறுதியாக தெரிந்தாலும் சரி, அதில் போய் நம்ம தலையிட தேவையில்லை. எனவே இதெல்லாம் மார்க்கம் நமக்கு சொல்லுகிற இந்த வழிமுறைகள், இந்த அடிப்படையில் உதுகியா கொடுக்க கற்றுக்கொள்வோம். கூட்டு குர்பானி விஷயத்திலையும் நாம் கவனம் எடுத்துக்கொள்வோம். இன்னைக்கு கூட்டு குர்பானியை பொறுத்தவரையில பொது ஸ்தாபனங்கள் கொடுக்கிற அந்த கூட்டு குர்பானின்னு இருக்குது. அதுல மிச்சம் பணம் வந்துச்சுன்னா அதை பைத்துல் மால்ல சேர்த்துருவாங்க. இப்ப உதாரணமா நம்ம ஐஏஎம் சார்பாக பல ஆண்டுகளாக கொடுத்து வருகிறோம் என்றால், உங்கள்ட்ட இருந்து ஒரு சில தொகைகள் வசூல் செய்யப்பட்டு இவ்வளோன்னு நிர்ணயம் பண்ணியிருக்கிறோம், ஆனா வாங்குகிற பொழுது கூட குறையா இருக்கும், அதில் மிச்சம் இருக்கிற பணத்தை பைத்துல் மால்ல சேர்த்துருவாங்க. அதனால அது ஏழைகளுக்கு பயனடைகிறது. இப்படித்தான் மதரசாக்கள், இப்படி எல்லா இடங்களும் அந்த மாதிரி பொது ஸ்தாபனங்களில் அப்படி செய்யப்படுது. அதை தாண்டி தனிப்பட்ட நபர்கள் வருமானத்திற்காக வேண்டி செய்வதை நாம பார்க்கிறோம். அதிலிருந்து அவர்கள் வியாபாரம் செய்வதை பார்க்கிறோம். அந்த விஷயத்தில் அவர்கள் கவனமாக இருந்து கொள்ளட்டும், அல்லாஹ்வை பயந்து கொள்ளட்டும், அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும். இது ஏனென்றால் இது இபாதத், நம்ம அதனுடைய சிறப்பை சொல்லி இருக்கிறோம், இவ்வளவு பெரிய தத்துவங்கள் இருக்கிறது. அது மிஷாயிரில்லா, அல்லாஹ்வுடைய அடையாள சின்னம், அதை மறந்துடாதீங்க. எனவே அந்த விஷயத்தில் தவறு செய்யக்கூடிய நிலை ஏற்படுமானால் அது மாதிரியான விஷயங்கள் இருந்து தவிர்ந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய உதுஹியாவில் இறைச்சியையும் இரத்தத்தையும் பார்ப்பதல்ல, தக்வாவை மட்டும் பார்க்கிறான். அப்படிப்பட்ட தக்வா உடையவர்களாக நாம் அனைவர்களும் ஆக்குவானாக. ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வலதிக்ருல்லாஹி அக்பர். வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.